இந்த செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். டிஃபரெண்ட் பாக்கெட்ஸ்க்கு சாம்பிள்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த செஷனோட முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது பேட்ச் பாக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி, பேட்ச் பாக்கெட்டில் ஃப்ளாப்பை ஃபிக்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி. Tools and equipments required. Single needle lock stitch machine 1 number, iron box 1 number, hand needle 1 number, scissors 1 number, dressmaker's pin 1 box, poplin cloth 0.35 meter by 0.90 meter, casement 0.25 meter by 0.90 meter, lining 0.35 meter by 0.90 meter, sewing thread 1 number. பாக்கெட்ன்றது ஒரு சின்ன பேக். இத கார்மெண்டோட ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. இதுல மணி, ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு போலாம். பாக்கெட்ஸை டெக்கரேட்டிவ் பர்பஸஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான கேரை நம்ம சைஸ், ஷேப் அண்ட் லொகேஷன்ல கொடுக்கலாம். ஏன்னா இதுதான் கண்களை அட்ராக்ட் பண்ணும். பாக்கெட்டோட பொசிஷனை நம்ம ஹேண்ட் ரீச் பண்ற அளவுக்கு கம்ஃபர்டான பொசிஷன்ல வைக்கணும். இதுவே இது கார்மெண்டோட அப்பர் பாடியில இருந்ததுன்னா இத கண்டிப்பா செஸ்ட் லைன் இல்லனா வெயிஸ்ட் லைனுக்கு கீழே தான் வைக்கணும். லோவர் கார்மெண்ட் அதாவது ஸ்கர்ட் இல்லனா ட்ரவுசர்ல ஹிப் லைனோட ஃப்ரண்ட் இல்லனா பேக்ல பொசிஷன் ஆயிருக்கணும். அண்ட் சீம் லைன்ல இருக்கிற வேஸ்ட் லைனுக்கு கீழே தான் இது இருக்கணும். சில்ட்ரனுக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்ல பாக்கெட்ஸ் இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். இந்த பாக்கெட்ஸை வேரியஸ் சைஸ் அண்ட் ஷேப்ஸ்ல டிசைன் பண்றது நல்லா இருக்கும். பாக்கெட்ல என்ன டிசைன் பண்ணலான்னா லேஸ், ரஃபிள்ஸ், டக்ஸ், ப்ளீட்ஸ், எம்ப்ராய்டரின்னு டெக்கரேட்டிவ் டீடைல்ஸ் நிறைய கொடுக்கலாம். பேட்ச் பாக்கெட்டை கார்மெண்டோட அவுட் சைடில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதை வியரர் ஃப்ரீயாக ஃப்ளாட்டர் பண்ணுற மாதிரி பிளேஸ் பண்ணலாம், இல்லைனா ட்ரெஸ்ஸோட டிசைனாக கூட ஹைலைட் பண்ணலாம். பேட்ச் பாக்கெட்ஸை வேரியஸ் ஷேப்ஸில் கூட கட் பண்ண முடியும். அப்புறம் பார்ட்டியாக கவர் ஆகிற மாதிரி ஃப்ளாப் வச்சு கூட நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ப்ரிப்பேர் அ பேட்ச் பாக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு பீஸ் ஆஃப் பாப்லைன் 20 சென்டிமீட்டர் பை 15 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பீஸ் ஆஃப் கிளாத் 14 சென்டிமீட்டர் பை 11 சென்டிமீட்டருக்கு பாக்கெட்டுக்காக கட் பண்ணிக்கோங்க. இதுல அப்பர் சைடு ஆஃப் த பாக்கெட்டோட ஃபேஸிங் அப்புறம் சீம் அலவன்சஸையும் இன்க்ளூட் பண்ணணும். ஒரு பேப்பர் பேட்டர்னை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதாவது டெம்ப்ளேட்டா 10 சென்டிமீட்டர் பை 9 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு ஹாட் பேப்பர்ல பண்ணுங்க. இது சீம் அலவன்சஸ் அப்புறம் ஃபேஸிங் இல்லாத எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் பாக்கெட். லோவர் கார்னர்ஸை ரவுண்டா ஷேப் பண்ணிக்கோங்க. 14 சென்டிமீட்டர் பை 11 சென்டிமீட்டர் இருக்கிற கிளாத்தோட ராங் சைடில் இந்த பேப்பர் பேட்டர்னை பின் பண்ணிக்கோங்க. டாப்ல 3 சென்டிமீட்டர் ஃபேஸிங்கை வச்சுட்டு மற்ற 3 சைட்ஸில் 1 சென்டிமீட்டரா வைக்கணும். சாக் இல்லனா பென்சிலை வச்சு மார்க் பண்ணுங்க. ட்ரேசிங் வீலை வச்சு மார்க்கை கிளாத்தோட ரைட் சைடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கார்னர்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணுங்க. கிளாத்தோட ராங் சைடில் ஃபேஸிங்கோட எட்ஜை 1 சென்டிமீட்டருக்கு டேர்ன் பண்ணுங்க. அப்புறம் ஃபோல்டட் எட்ஜில் இருந்து தள்ளி 0.5 சென்டிமீட்டருக்கு மெஷின் ஸ்டிச் பண்ணுங்க. அப்புறம் ரைட் சைடில் இருக்கிற ஃபோல்டிங் லைனுக்கு ஃபேஸிங்கை டேர்ன் பண்ணிடுங்க. சைடில் இருக்கிற ஃபேஸிங்கோட 2 சைட்ஸில் உள்ள டேர்னிங் மார்க்ஸை சைடாக மெஷின் ஸ்டிச் பண்ணுங்க. 3 சைடில் இருக்கிற டேர்னிங் சைடை அவுட் சைடில் ரன்னிங் ஸ்டிச் 2 மில்லிமீட்டருக்கு மார்க்கிங் பண்ணிடுங்க. பல்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரவுண்ட்ஸை நாச் பண்ணிடுங்க. ஃபேஸிங்கை ராங் சைடுக்கு டேர்ன் பண்ணிடுங்க. கார்னர்ஸை நீட்டாக புல் அவுட் பண்ணுங்க. டாப்ல இருக்க ஃபோல்டிங் லைனை டச் பண்ணுற மாதிரி பேப்பர் பேட்டர்ன் அதாவது டெம்ப்ளேட்டை ஃபேஸிங்கோட இன்சைடில் வச்சிருங்க. இப்படி பண்ணுறதுனால பாக்கெட்டுக்கு ஷேப்பை கொடுக்கும். சீம் அலவன்ஸ் நல்ல ரோல் ஆகுற வரைக்கும் பேப்பர் பேட்டர்ன் மேல இருக்கிற ரன்னிங் ஸ்டிச்சோட ஒரு த்ரெட் எண்டை ஹோல்டு பண்ணிட்டு சீம் அலவன்ஸை டேம்ப் பண்றதுக்கு இன்னொரு எண்டை புல் பண்ணுங்க. எட்ஜில் ஜென்டிலா ப்ரெஸ் பண்ணுங்க.
கர்வ்ஸை நாட்ச் பண்ணிட்டு ரன்னிங் ஸ்டிச்சோட த்ரெட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் பேப்பர் பேட்டர்னையும் ரிமூவ் பண்ணுங்க. டர்ன்டு எட்ஜஸை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். பாக்கெட் மவுத்தை டர்ன் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு ஃபேஸிங்கை முடிச்சிருங்க. பாக்கெட்டை டிசையர்டு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 20 சென்டிமீட்டர் பை 15 சென்டிமீட்டரில் உள்ள ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தை எடுத்துக்கோங்க. பாக்கெட்டை சென்டரில் பிளேஸ் பண்ணி அதை பின் பண்ணிடுங்க. ரைட் சைடு ஆஃப் த கிளாத்தை மேலே வச்சு எட்ஜில் இருந்து தள்ளி அலாங் த சைட்ஸுக்கு வர்ற மாதிரி 2 mmக்கு பாஸ்ட் பண்ணுங்க. ஆனால் பாக்கெட் மவுத்தை பாஸ்ட் பண்ணாதீங்க. பின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பாக்கெட்டோட சைடு டாப் எண்டில் இருந்து மிஷின் ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணும்போதே கார்னர்ஸை டேக் பண்ணிடுங்க. அது ரெண்டுலையும் இதையே கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் சேம் மேனரில் கார்னர்ஸை டேக் பண்ணுங்க. பாஸ்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் ஃப்ளாப் பேட்ச் பாக்கெட். இந்த பேட்ச் பாக்கெட்டை கார்மெண்ட்டோட அவுட் சைடில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதை வேற ஃப்ரீயா ஃபிளாட்டர் பண்ற மாதிரி பிளேஸ் பண்ணலாம். இல்லனா ட்ரெஸ்ஸோட டிசைனாவும் ஹைலைட் பண்ணலாம். பேட்ச் பாக்கெட்ஸை வேரியஸ் ஷேப்ஸில் கட் பண்ணலாம். அப்புறம் பார்ட்லியா கவர் ஆகிற மாதிரி ஃப்ளாப் வச்சு கூட ஃபினிஷ் பண்ணலாம். இந்த பாக்கெட் மேலே இருக்கிற ஃப்ளாப் தான் பாக்கெட்டோட ஸ்லிட்டை ஹைட் பண்ணும். அதனால இது ஃபிக்ஸ் ஃப்ளாப் பேட்ச் பாக்கெட்டாக ஆகிடும். டிப்பிக்கலாக ஃபார்மல் கிளாத்திங்ஸ் அதாவது ஜாக்கெட்ஸில் இந்த டைப் ஆஃப் பாக்கெட்ஸ் தான் இருக்கும். ஒரு சில சமயம் இந்த ஃப்ளாப்ஸில் பட்டன் ஹோல்ஸ் கூடவே பட்டன் க்ளோஷர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளாப்ஸை டிப்பிக்கலாக ஸ்லைட் திக்கர் அப்பியரன்ஸோட தான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரிப்பேர் அண்ட் ஃபிக்ஸ் ஃப்ளாப் ஆன் பேட்ச் பாக்கெட். பேட்ச் பாக்கெட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்: 2 pieces ஆஃப் பாப்லின் கிளாத்தை கட் பண்ணுங்க. அப்புறம் 11 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு பீஸ் ஆஃப் இன்டர்லைனிங் கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. ஃப்ளாப்புக்காக சீம் அலவன்ஸ் இல்லாத ஒரு 9 சென்டிமீட்டர் பை 4.5 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு பேப்பர் பேட்டர்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கார்னரோட ஒரு சைடை ஷேப் பண்ணுங்க. அதாவது 2 சைடில் இருக்கிற ரவுண்ட் ஷேப்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஒரிஜினல் க்ளோத் பீஸை ரைட் சைடில் டுகெதராக வச்சு மேட்ச் பண்ணுங்க. ஃபேஸிங் பீஸை மேலே பிளேஸ் பண்ணுங்க. ஃபேஸிங் பீஸ் மேலே ஃப்ளாப் பேப்பர் பேட்டர்னை லே பண்ணிட்டு சீம் அலவன்சஸை விட்டுட்டு சுற்றி பின் பண்ணிடுங்க. பேப்பர் பேட்டர்னோட எட்ஜஸை சாக் இல்லைனா பென்சிலை வச்சு மார்க் பண்ணுங்க. மார்க்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பாஸ்ட் பண்ணுங்க. பின்ஸ் அண்ட் பேப்பர் பேட்டர்னை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் மார்க் மேலே ஸ்டிச் பண்ணுங்க. பாஸ்டிங்கை ரிமூவ் பண்ணுங்க. சீம் அலவன்ஸை ட்ரிம் பண்ணிட்டு அப்புறம் கர்வ்ஸை நாட்ச் பண்ணுங்க. ஃபேஸிங்கை சீம் லைனோட கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணுங்க. ஃப்ளாப்போட ரைட் சைடை டேர்ன் அவுட் பண்ணிட்டு சீமை செட் பண்ணுறதுக்கு சீம் எட்ஜை இன்சைடாக 1 mmக்கு புஷ் பண்ணணும். அப்பதான் ரைட் சைடில் சீம் விசிபிளாக இருக்காது. எட்ஜில் இருந்து ரைட் சைடில் 1 mm டிஸ்டன்ஸுக்கு மெஷினை வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஃப்ளாப்ல இருந்து 0.5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ண பேட்ச் பாக்கெட் மேலே பாக்கெட் ஃப்ளாப்பை அட்டாச் பண்ணுங்க. பாக்கெட்டோட டாப்ல 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஃப்ளாப் சீம் லைனை மார்க் பண்ணுங்க. ரைட் சைட்ஸை ஒன்னா வச்சு பேட்ச் பீஸ் மேலே ஃப்ளாப்பை பின் பண்ணுங்க. பாக்கெட் மவுத்துல இருந்து 0.5 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி ரா எட்ஜ் ஆஃப் ஃப்ளாப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ளாப் சீம் லைனை ஸ்டிச் பண்ணுங்க. பாஸ்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டு சீமை ஓப்பன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸிங்கோட லோவர் சீம் அலவன்ஸை கேர்ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுங்க. அப்புறம் அது ஒரிஜினல் கிளாத் ஸ்டிச்சிங்க்கு க்ளோஸாக இருக்கணும். பாக்கெட் மேலே ஃப்ளாப்பை டேர்ன் டவுன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃப்ளாப்போட டேர்ன்டு எட்ஜில் இருந்து கொஞ்சம் தள்ளி 5 mm டிஸ்டன்ஸில் மெஷின் ஸ்டிச் பண்ணுங்க. சீம்ஸோட 2 சைட்ஸையும் நல்லா டேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாக்கெட் அண்ட் ஃப்ளாப் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரீகேப். இந்த செஷனில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேட்ச் பாக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி,
பேட்ச் பாக்கெட்டில் ஃப்ளாப்பை ஃபிக்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த செஷனோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த செஷனில் இன்னொரு புது கான்செப்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.